கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு வந்துருச்சு சார். 14,000 கோடி தாண்டிடுச்சு. அப்ப யார் இங்க மதுவை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறது? யார் அதுல வருமானம் இப்படிதான் வரணும் அரசுக்கு பண்ணுது? அப்ப அதுல கை இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் மேல அமலாக்கத்துறை உடனடியா வந்துட போகுது. உடனடியா பார்த்த உடனே வந்துட போறது இல்லை சார். நான் ஒரு கடையில வேலை செய்யறேன், டாஸ்மாக் கடையில. துணை முதல்வரை சார்ந்த நண்பர்கள் குழு, உறவினர் குழு எல்லாருமே சோசியல் மீடியால நான் 7 படம் எடுக்கிறேன்னு ஒருத்தர் போடுறாரு 500-600 கோடியில, இன்னொருத்தர் பல 100 கோடிக்கு என்ற வாட்ச் இருக்குன்னு போடுறாரு. எப்படி சார் அது? அப்போ இதெல்லாம் போட்டுட்டு அமலாக்கத்துறை கிட்ட வரக்கூடாது, ஈடி விசாரணை கூடாதுன்னா எப்படி? டிஎம்சி திட்டத்துல வழக்கு போட போறோம், நாங்க எங்களுக்கு காசு தரலன்னு சொன்னாங்க. காசு தராத வந்து அந்த கூட்டத்துக்கு நீங்க சார் போறீங்க? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? நாங்க இதெல்லாம் உங்க பேர்ல கேஸ் போட்டோம் அப்படின்ட்டு திரும்பி வர போறீங்களா? இங்க பெண்களுக்கு எந்த விதத்துல இங்க பாதுகாப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. இங்கே திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னாக்க பெண்கள் அவங்க மேல பாலியல் கொடுமைகள் நடக்கிறதா இருக்கட்டும், தாக்கப்படுறதா இருக்கட்டும், மறுபடியும் நடந்துட்டு தான் சார் இருக்கு. இவங்க கட்சிக்காரனை பத்தி பேசின உடனே அங்க ஓடி வந்து நிக்குது. அந்த பெண் நீங்க பாத்தீங்கன்னா 20 பெண்களை ஒருத்தன் வச்சு மெயின்டைன் பண்ணி எல்லார்ட்டையும் அனுப்புறான்னா அவன் தொழில் ரீதியா பண்றான் சார். தமிழகத்துல அமலாக்கத்துறை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரி சோதனை நடத்தி இதுல டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாரணை விசாரணைகள் அழைச்சி சென்றிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் அண்ட் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா அழைச்சி விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டு இருந்துச்சு. இதோட பின்னணி என்ன சார்? இதுல ரத்தீஷ் என்ற நபரும் ஆகாஷ் பாஸ்கர் என்ற நபரும் இருவரும் பாத்தீங்கன்னா பரபரப்பாக பல்வேறு தகவல் எல்லாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? சார் இதுல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது இவங்க போட்ட கேஸோட அடிப்படையில தான் சார் அது துவங்குது. இவங்க போட்ட கேஸ் தான், ஒரு 40க்கும் மேற்பட்ட கேஸ் இவங்க போட்டாங்க. அந்த அடிப்படையில தான் துவங்குது. ஆனா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இது ஊழலுங்கிறது கற்பனை, 1000 கோடி ஊழல்லாம் கற்பனை, இதுல நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் மினிஸ்டர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல தப்பு இல்ல அப்படின்லாம் சொல்லல, இதை நாங்க விசாரிக்கணும்னு தான் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் விசாரிக்கணும், இது ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்களே பாத்துக்கிறோம் குழுன்ற அளவுதான் அவங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ மினிஸ்டர் சொல்றாரு கற்பனை தான், இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. சரி சார், 2013 கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதிமுக அரசு இருந்தப்போ, செல்வி ஜெயலலிதா அவங்க தலைமையில அரசு இருந்தப்போ மதுரையில ஒரு மண்டலத்துல மட்டும் பல கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கணக்கு பண்ணி பார்த்தா பல 1000 கோடிக்கு இதுல ஊழல் நடந்திருக்கும். அப்போ அரசு விசாரணை பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ திரு முத்துசாமி அவர்கள் இது கற்பனைன்னு சொன்னா அவர் கலைஞர் அறிக்கைக்கு எதிராக தான் அறிக்கை கொடுக்குறாரு. அப்பவே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு கலைஞர் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஊழல் நடந்திருக்கும். இவங்க நடக்கல, கற்பனைங்கிறது ஒரு இதுவா எடுக்க முடியாது. சரி சார், ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மேல விசாரணை தண்டிக்கப்படும். இதுதான் நம்முடைய அல்டிமேட். யாரா இருந்தாலும் விசாரணை பண்ணணும். இப்போ தமிழக அரசு கவர்னர் வழக்கு நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றத்தை சரியான தீர்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னா இவங்க மாறு தட்டினாங்க சார், இவங்களுக்கு சாதகமா வந்த உடனே. அப்ப இதுக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? அமலாக்கத்துறை வழக்கு போட்டு போக வேண்டியதானே? இவங்க போக மாட்டாங்க. பல லட்சம் செலவு பண்ணி வக்கீல கூட்டு கேஸ் நடத்துறாங்க. அது யார் காசு? இதே டாஸ்மாகோட காசு சார். சரி சார், இதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும் சார். திமுக இந்த மதுபானம் இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படையே உங்களுக்கு மோசமா இருக்கும் சார். நீங்க பாத்தீங்கன்னாக்க இதோடைய சட்டம் எப்படி சார் வந்தது தமிழ்நாட்டுல? 71 நீங்க சட்டசபை கூட்டி எல்லாம் வரல சார். சட்டசபை கூட்டி வரல. அவசர சட்டம் 1971 ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி சட்டசபை கூட்டாம கவர்னர் அவர்கள் அவசர சட்டம் பிறப்பிச்சுதான் இந்த சட்டம் வருது, இங்க ஓபன் ஆகுது. சரி, இதெல்லாம் பாருங்க சார். 2003 அதிமுக அரசு டாஸ்மாக் தான் இனி நடத்தும், தனியார் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்துவதான் கேட்டார் கலைஞர், நடத்துறார். அப்ப எப்ப வரைக்கும் கேட்டாரு? 2006 வரைக்கும் கேட்டார். ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு நடந்தது ஒரு கூத்து மக்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு பத்திரிகையாளர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது வரைக்கும் 6 டிஸ்டிலரிஸ் தான் இருந்தது. இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 11 டிஸ்டிலரிஸ் ஆகுது. 4 பிரீவரிஸா இருந்தது, 8 மாத்துறாங்க. உங்களுக்கு அந்த பிரீவரிஸ்க்கும் டிஸ்டிலரிக்கும் வித்தியாசம் தெரியும். விஸ்கி ரம்மெல்லாம் டிஸ்டிலரிஸ், பீர் பிரீவரி. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க வந்த உடனே எதுக்கு அது அவ்வளவு உயருது? யாருக்காக இவர் உயர்த்தினாரு? நடத்தலாமா கூடாதான்னு கேட்டவரு எதுக்காக இதெல்லாம் ஏற்றி வசதி விட்டாரு சார்? 2003 ஸ்டார்டிங் வருஷம் 3000 கிட்டத்தட்ட 3500 கோடியா இருந்த டாஸ்மாக் வருமானம் இவருடைய ஆட்சி காலம் 2010 முடிகிற அந்த நேரத்திலேயே அப்பவே கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு வந்துருச்சு சார். 14,000 கோடி தாண்டிடுச்சு. அப்ப யார் இங்க மதுவை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறது? யார் அதுல வருமானம் இப்படிதான் வரணும் அரசுக்கு பண்ணுது? அப்ப அதுல கை இருக்குமா இருக்காதா? இவரே சொல்றாரு 13
2013 பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல். அப்ப இவர் ஆட்சியில இருந்திருக்காதா? இப்ப இவங்க கை இருக்காதா? இப்ப இல்லைங்கிறதே இவங்க சொல்ல முடியாது இல்லையா சார்? இப்போ இதுல இன்னொரு விஷயம் 2013 அதிமுக ஆட்சி இருந்தபோது அது வரைக்கும் இந்த டாஸ்மாக் சம்பந்தமான எல்லா வரையறைகளை வந்து தலைமைச் செயலாளர் தான் வந்து கமிட்டியோட செயலாளர். அவர் தான் உள்துறை செயலாளர். அவர் தான் முடிவெடுப்பார். கிட்டத்தட்ட 11 வந்த போது இவங்க என்ன பண்றாங்க, அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அமைச்சர்கிட்ட வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க மேல இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்கை ரீதியாவே அமைச்சர் தான் முடிவு எடுக்கணும்ன்றாங்க. அப்ப இப்போ எந்த அமைச்சர் பேர்ல வந்துகிட்டு இருக்கு? 10 ரூபா வாங்கினாங்க, 30 ரூபா வாங்கினாங்கன்னு யார் பேர்ல வந்துகிட்டு இருக்கு? அமைச்சர் பேர்ல வந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா பார்க்கணும். இவங்க இந்த ஊழல்கள் என்பது இவர்கள் மீதே வர வைக்கப்பட்டது. இதுதான் சார் இங்க அடிப்படை. இதுதான் டாஸ்மாக் ஊழலுடைய அடிப்படைங்கிறது இவங்க ஆரம்பிச்ச காலம், இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் மேல அமலாக்கத்துறை உடனடியா வந்துட போறது, உடனடியா பார்த்த உடனே வந்துட போறது இல்லை சார். நான் வந்து ஒரு கடையில வேலை செய்யறேன், டாஸ்மாக் கடையில. நான் டெய்லி 2 பாட்டில வண்டியில வச்சுட்டு போட்டோ போட்டுட்டே இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியாலன்னா என்னை ஃபாலோ பண்றவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. தினமும் 2 பாட்டில் இவன் வெளியில எடுத்துட்டு போய் போட்டோ போடுறானேன்னா விசாரணை வருமா வராதா? கண்டிப்பா ஒரு துறை ரீதியான விசாரணை இருக்கும்ல. அதே மாதிரி தானே சார் இவங்க வந்து இந்த துணை முதல்வரை சார்ந்த நண்பர்கள் குழு, உறவினர் குழு எல்லாருமே சோசியல் மீடியால நான் 7 படம் எடுக்கிறேன்னு ஒருத்தர் போடுறாரு 500-600 கோடியில, இன்னொருத்தர் பல 100 கோடிக்கு என்ற வாட்ச் இருக்குன்னு போடுறாரு. எப்படி சார் அது? அப்போ இதெல்லாம் போட்டுட்டு அமலாக்கத்துறை கிட்ட வரக்கூடாது, ஈடி விசாரணை கூடாதுன்னா எப்படி? கரெக்டுங்களா? இவர்கள் செய்த தவறு, இவர்களே நான் என்கிட்ட இவ்வளவு இருக்கு, ஆனா என்னை யாரும் விசாரிக்க கூடாது, நான் நல்லவன் தான், எப்படி? அதுதான் சார் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த நீட்சி. சார் இங்கே இப்போ இந்த அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு பக்கம் பரபரப்பா கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து விமர்சனமா பார்க்கப்பட்டுச்சு. என்ன காரணம் சார்? அவர் தான் மக்கள் பிரச்சனைகள், மக்களுக்காக நிதி வாங்க நான் செல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்காரு. இருந்தாலும் விமர்சனமா பார்க்கப்பட காரணம் என்ன இங்க? சார் இவர் போன வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனோம்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு காரணம்? எங்களுக்கு வந்து மாநில அரசுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, நிதி பங்களிப்பு சரியாக தரப்படவில்லை, நாங்கள் புறக்கணிக்கணும். இந்த வருஷம் போறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? கொடுத்துட்டாங்க. அப்ப மத்திய அரசு கொடுத்துருச்சு, அதை நீங்க வாங்கிட்டீங்க, அதை வெள்ளரிக்கை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விமர்சனம் பண்ண போறோம். நீங்க சார் நான் இந்த வருஷம் போல எனக்கு காசு கொடுக்கல, அடுத்த வருஷம் எப்படி போவேன்? அப்ப கொடுத்தாங்களா கொடுக்கலையா? இல்ல கேட்கதான் போறேன். அப்ப போன வருஷமே போய் கேட்டுக்கலாமே, போன வருஷம் போய் கேட்டுருக்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? அப்ப யாரை ஏமாத்துறாங்க இவங்க? அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து அந்த பிரைம் மினிஸ்டரோட அந்த பள்ளி திட்டத்துல, டிஎம்சி திட்டத்துல வழக்கு போட போறோம், நாங்க எங்களுக்கு காசு தரலன்னு சொன்னாங்க. காசு தராத பட்ஜெட் அந்த கூட்டத்துக்கு நீங்க ஏன் சார் போறீங்க? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? நாங்க இதெல்லாம் உங்க பேர்ல கேஸ் போட்டோம் அப்படின்ட்டு திரும்பி வர போறீங்களா? இதுக்குதான் நீங்க போறீங்க. அப்ப இதுதான் சார் மக்கள் கேள்வி கேட்கறாங்க. நீங்க எதிர்கட்சிகள்னு பாக்காதீங்க, மக்களே இன்னைக்கு அதான் கேள்வி கேட்கறாங்க. நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இப்ப இவ்வளவு வழக்கு நடக்குது சார். துரைமுருகன் அவர் வீட்டுல ரெய்டு நடக்குது, டெல்லி போறாரு சார். நேரு அவர் வீடு நடக்குது, டெல்லி போறாரு. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? வழக்குக்கா அப்புறம் யாரை பார்ப்பாங்க? அவங்க வக்கீல பார்க்க போறோம்னு, வக்கீல பார்க்க போறோம்னு சொன்னாங்க. நாங்க இங்க வக்கீல பார்க்க போறோம், வக்கீல் போன் பண்ணா இங்க வர போறாரு, ஆனா இவங்க போய் பார்த்தாங்கன்னு. அப்போ வந்து இப்ப இவரு போறது எதுக்கா போறாரு? வக்கீல பார்க்க போறாரா? மத்திய அரசு பார்க்க போறாரா? இப்ப எப்படி சொல்லுவாரு? அங்க போய் இந்திய அரசும் வரா, ஒன்றிய அரசும் வரா. ஏன்னா நேத்தே அம்மையார் கனிமொழி வந்து அவங்க இந்தியன் டெலிகேஷன் அந்த இதுல குழுல வந்து வந்த போது இந்திய அரசின் சார்பாக செல்கிறோம்னு சொல்லிட்டாங்க, மரியாதை கொடுத்தாங்க. நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இப்ப இவர் அங்க போறாரு, இன்னமும் போய் நிதி ஆயோக்ல ஒன்றிய அரசு எங்களுக்கு தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. இதுதான் சார் விமர்சனத்துக்கு ஆளாவது. இவர்கள் செய்த செயல் நேற்று இவங்க பண்ணது இன்னைக்கு இவங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இதுதான் இவங்க மேல இருக்கும் சார். இங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்றது எப்படி சார் இருக்கு? ஏன்னா சட்ட ஒழுங்குன்ற பாத்தீங்கன்னா ரொம்ப சீர்குலைந்து இருக்கு சார். அரகோணத்துல கிட்டத்தட்ட 20 கல்லூரி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக இளைஞரணி நிர்வாகி பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து அவங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க சார். இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரிதா வந்துட்டு அவர் மேல நடவடிக்கைன்றது இல்ல, கட்சி பொறுப்புல இந்த மாதிரி நீக்கியிருக்காங்க. ஆர்ப்பாட்டம்ன்றது இங்க பாத்தீங்கன்னா எடுத்தா அப்பனா எதிர்கட்சிகள் அவங்களுக்கு சரியான நடவடிக்கைன்றது கொடுக்கப்படுது இல்ல. இதுல காவல்துறை முனைப்பு காட்டுவதில்லை, யாருடைய சட்ட ஒழுங்குல முனைப்பு காட்டுவதில்லை சார் இங்க. சார் அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் சார். இந்த அரக்கோணம் விஷயத்துல அந்த லோக்கல் அந்த ஏரியா பகுதி எம்எல்ஏ ரவி அவர்கள் தலையிடுற வரைக்கும் அந்த பொண்ணோட விஷயம் யாருக்குமே வெளியில வரல. அவர் தலையிட்டு பேசின அப்புறம் தான் வெளியிலேயே தெரியுது. காவல்துறையில புகாரை வாங்குறாங்க, வழக்கு பதிவா புகாரை வாங்குறாங்க. சார் நம்ம என்ன கேட்கறோம்னா, கட்சி பதவி என்ன சார்? ஐநா சபை பதவியா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவியா? அதை விட்டு நீக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய தண்டனையா சார்? அதை நீக்கிட்டோம் ஒரு தண்டனையா? இப்போ பொன்முடி அவர்கள் மேல சொன்ன போது என்ன சொன்னாங்க? ஒரு இந்த மாதிரி தப்பா பேசுறாருன்னு கட்சி பொறுப்புல இருந்து இருந்தாங்க. கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறது ஒரு இதுவா? தண்டனையா சார்?
அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை வந்த போது இவர் எங்க கட்சிக்காரரே இல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க அனுதாபின்னாங்க. சாதாரண ஒரு அனுதாபி வீட்டுல போய் சாப்பிடுறாங்க, மந்திரி சாப்பிடுறாரு, நீங்க நானும் கூப்பிட்டா வருவாரான்னு தெரியாது சாப்பிடுறதுக்கு. ஒரு அனுதாபி வீட்டுல போய் சாப்பிடுறாரு, அவர் கூட போட்டோ எடுக்கிறாரு, அவருக்கு அவர் வந்து கட்சி ஆபீஸ் வரைக்கும் வராரு, ஆனா அனுதாபி. இப்ப இவரு கட்சி பொறுப்புல இருக்காரு, இவர் புகார கூட வாங்கல சார், புகார கூட வாங்கல. அப்போ இங்க பெண்களுக்கு எந்த விதத்துல இங்க பாதுகாப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. இங்கே திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னாக்க பெண்கள் பாலியல் குற்ற, அவங்க மேல பாலியல் கொடுமைகள் நடக்கிறதா இருக்கட்டும், தாக்கப்படுறதா இருக்கட்டும், மறுபடியும் நடந்துட்டு தான் சார் இருக்கு. இவங்க இவங்க எந்த இடத்திலும் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல சார். 5 வயசு குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை சார். நம்ம பார்த்தோம் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை தொல்லை வந்து பாலியல் இது பண்ணாங்க சரிங்களா. அந்த குழந்தை போது கலெக்டர் என்ன சார் சொன்னாரு, அந்த குழந்தையும் தவறு செய்துள்ளது, அவனை பார்த்து துப்பிச்சு. 3 வயசு குழந்தை சார், 3 வயசு குழந்தை துப்பிச்சுங்கிறது ஒரு காரணம், அதை வந்து ஒரு மாவட்ட கலெக்டர் சொல்லலாமா? அந்த குழந்தை மேலேயும் தவறு இருக்கு, அவரை உடனே நாங்க மாத்திட்டோம் சார். மாத்துறது இல்ல சார், பொறுப்புல யார் இருக்கா அவங்க பொறுப்பா நடந்துக்கணும். அப்ப நான் ஒரு தவறு செய்த மாத்திட்டேன், நாளைக்கு ஒரு தவறு செய்த மாத்திட்டேன், இப்படியே ஊரா மாத்திட்டே இருக்கிறது இல்ல சார். நீங்க அரசுடைய கொள்கை அடிப்படை என்ன, அடிப்படை கொள்கை அதுபடி இருக்கணும். அது நடக்கணும்னா பெண்கள் பாதுகாப்பு இருக்கணும்னா இல்லையே சார். இங்க இல்லையே பெண்கள் இங்க சார். பரந்தூர்ல வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க சார், அதை கண்டுக்க கூட இல்ல சார். இவங்க கட்சிக்காரனை பத்தி பேசின உடனே அங்க வந்து ஓடி வந்து நிக்குது. அந்த பெண் நீங்க பாத்தீங்கன்னா 20 பெண்கள், 20 பெண்களை ஒருத்தன் வச்சு மெயின்டைன் பண்ணி எல்லார்ட்டையும் அனுப்புறான்னா அவன் தொழில் ரீதியா பண்றான் சார். அதை வந்து அவன் தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பெண்ணை வந்து ஏமாத்தி அவன் தெரியாம பண்ணிடல. ஒரு பொண்ணு இருந்தா பரவாயில்ல, அது ஒரு தடவை தெரியாம அடிச்சுட்டான். அவன் அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு மிக பெருசு, மிக பெருசு. அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு, அவங்க சொன்ன குற்றச்சாட்டு படி பார்த்தா இவர் ஒரு மிகப்பெரிய அமைச்சருக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடியவருக்கு இவர் தன்னை அனுப்பினார் ரீதியில அந்த அம்மா சொல்றாங்க. அது நிரூபிக்கப்படல. ஆனால் 20 பெண்களை இவர் சொன்னபடி, அந்த அம்மா சொன்னபடி கணக்கு பண்ணா என்ன 20 பெரிய மனிதர் வீட்டுக்கு அனுப்புவாங்களா? அப்ப அது அவர் தொழிலா பண்றாங்க. பியூட்டி பார்லர்ல குத்து சண்டை போட்டவங்களை பார்த்தோம் சார் ஆட்சிக்கு வந்த புதுசுல. இன்னி வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. நீங்க பரோட்டாக்கள் அடிச்சாலும் சரி, பெண்களை மந்திரியே வந்து ஓச்சியில போறேங்கிறது, நான் கொடுக்குற காசு வச்சு பவுடர் போட்டுக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்கிறது, இது இந்த ரேஞ்சில இருக்கு. இன்னொன்னு சார், வருத்தத்துக்குரிய விஷயம், இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அவரே ஒரு கூட்டத்தை வந்து பெண்கள் எல்லாம் என்ன பார்க்க வராங்க, நான் அழகா இருக்கேன்னு பார்க்க வராங்க, என்ன பெண்கள் என்ன அப்படிப்பட்டவங்களா, என்ன நான் பாக்குறதுக்காக என்ன பெண்கள்லாம் வராங்கன்னு. இப்போ அடிப்படையில் மேலே இருப்பவர்கள் சரியா இல்ல, கீழே இருக்கிறவங்க அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க சார். எந்த இடத்திலும் சரி பெண்களுக்கு இங்க 5 வயசு குழந்தைக்கு பஸ்ல சொல்ல சார், 13 வயசு மாணவி, 3 அரசு பள்ளி மாணவர்கள் வாத்தியார் 3 பேர் 13 வயசு குழந்தைய பாலியல் தொல்லை பண்ணாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏதோ ஒரு மனிதர் அவர் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு இடத்துல போய் ஊனமுற்றவர்களை பத்தி ஒரு வார்த்தையை தவறா பயன்படுத்திருக்காரு, அவர் மேல வழக்கு போட்டாங்க சார். அது எல்லாரும் நடத்துறதா, வழக்கு போடுறது உள்ளது, அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை ரீதியான மேட்டரா பார்த்தாலும், நீங்க ஊனமுற்றவர்களை பேசிட்டார் தவறு அப்படி பார்த்தாலும் இவங்க என்ன சார் பண்ணிருக்கணும், இந்த பெண் வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா அமைச்சர்? 3 அரசு பள்ளி வாத்தியார் 13 வயசு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த பாலியல் இது பண்ணாங்க, அந்த பெண்ணை இது அரெஸ்ட் பண்ணாங்க, அது எல்லாமே பண்ணாங்க. மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும், போய் கேட்டிருக்கணும், அந்த குழந்தைய போய் பார்த்திருக்கணும் சார். அந்த பள்ளி மாணவிக்கு ஆறுதலா நாங்கள் இருக்கிறோம், அரசு இருக்குதுமா, கவலைப்படாதீங்க, நாங்க அவங்களை சட்ட ரீதியா பார்த்துக்கிறோம், நாங்க பண்றோமான்னு சொல்லணும் சார். யாரோ ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசிட்டாருன்னா உடனே வீடியோ எல்லாம் போடுறாங்க, நீ ஏன் ஏரியால வந்துட்ட, நான் யார் தெரியுமா, என் பள்ளி கல்வியில வந்துட்ட, நான் உன்னை விடமாட்டேன். இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா? பாதிக்கப்பட்ட மாணவி எத்தனை மாணவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க, இவங்க எத்தனை மாணவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க? அப்போ நீங்க எங்க இங்க பாதுகாப்பு இருக்கு? நீங்க உங்க கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் வந்து அவர் ஒரு மதம், குறிப்பிட்ட மதம் சார்ந்த மாதிரி அங்க பேசிட்டாருன்னா உடனே நீங்க வந்து ஏன் இடம், நான் யார், இப்படி எல்லாம் ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. அது அவருடைய சாதாரண பேச்சா இருக்கலாம், ஆனா இந்த குழந்தைகளுக்கு துணையா நிக்கல. அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம்.